கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது: அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய குமாரராகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்கிறார். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கிறது. எவர்களெல்லாம் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிற அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரே ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளாக இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங் என்று நம்ம எப்பொழுதுமே நினைக்கக்கூடாது. ஐ எம் அ சோசன் காட்ஸ் சைல்டு. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றதான உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன். தேவன் எப்படி செயல்படுவாரோ அதன்படி தான் தேவனுடைய பிள்ளைகளும் நடக்க வேண்டும். தேவனுக்கு இருக்கிறதான அதிகாரங்கள், அவருக்கு இருக்கக்கூடியதான எல்லா மகிமையையும் தேவன் தம்முடைய குமாரர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக நாங்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு மனப்பான்மை, மனநிலை நமக்கு இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு காரியத்தை நாம் நினைவு கூறுவோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டியை, ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய எல்லா காரியங்களும் நமக்கும் அது இந்த உலகத்தில் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழுவோம். அவர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை பெற்று அனுபவிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல ஒரு ஆண்டவரே அந்தஸ்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துருக்கீங்க இந்த உலகத்தில். நான் யார் என்று சொல்லுகின்ற வேளையில் நான் இன்னொருடைய மகன் என்று சொல்லாதபடிக்கு நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி, அந்த ஒரு நிலையில் நல்ல ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக நம் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.